श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभु। देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिपोतं त्रिलोकेशं तम नमामि बृहस्पति। யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். குரு பெயர்ச்சி 2024 முதல் 2025 இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பெயர்ச்சினா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை. 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைவதனால என்னென்னலாம் பலன்கள், பொது பலன் என்னவா இருக்க போகுது, உலகியலாக என்ன நிகழ்வுகள், ஏன்னா அது நமக்கு உலகத்தில் என்ன நடக்குதோ அது நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அதை பொறுத்து கல்வித்துறையில் பெரிய மாற்றம், பெரிய அளவில் மாற்றங்கள், புதிய கல்விக் கொள்கைகள் வரது அப்படிங்கிற விஷயத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் இப்போ நம்மளுடைய பேங்கிங் செக்டாரில் பார்த்திங்கன்னா வட்டி விகிதாசார முறைகள் எல்லாம் மாற்றத்துக்கு வரும். இந்த குரு பயிற்சியில் நம்ம சொன்ன ஒரு பலன் 100% இப்போயே அது செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடிப்படை தொழிலாளர்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்க, அடிப்படை தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடிமட்ட தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி செக்டார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடின்னா நாட் இன்கம் டேக்ஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள், பெரிய ஒரு முன்னேற்றம் நிறைந்த காலமாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. கடன் வட்டி விகிதாசார முறையில் ஏற்றத்தாழ்வுகள் திடீர்னு ரைஸ் ஆகலாம் அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உலகியலாக கொடுக்க போகுது. இராணுவம் சார்ந்த ரகசியங்களை பாதுகாக்க மிகப்பெரிய முயற்சிகளை அரசு மேற்கொள்ளும். பாதுகாப்பு துறையில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காவல், இராணுவம், மருத்துவம் சார்ந்த சிறப்புண்டு. மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மருந்துகள் வருது. முக்கியமாக புற்றுநோய்க்கு இந்தியாவில் மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. தொழில் முன்னேற்றம், தொழில் முதலீடுகள் அதிகமாகும். தொழிலோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும், தொழில் முதலீடுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கட்டுமானத்துறை இதில் வளர்ச்சி அடையும். கோவை மாவட்டம், முக்கியமாக கோவை மாவட்டம் தொழில் வளர்ச்சி உண்டு. ஏன் அப்படின்னா விருச்சிக ராசி அப்படிங்கிற இந்த ராசியை குறிக்கக்கூடிய இடமே கோவை மாவட்டம் தான். அப்போ இந்த கோவை மாவட்டம் குறிக்கக்கூடிய விருச்சிக ராசியை குரு முழுவதுமாக தன் பார்வையை செலுத்துறதுனால கோவை மாவட்டம் தொழில் வளர்ச்சி சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை பார்க்கும். கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு வளர்ச்சி உண்டு. கோவை, திண்டுக்கல் இந்த பகுதிகள் எல்லாமே விருச்சிக ராசியை சொல்லக்கூடிய பகுதியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தங்கம் விலை இன்னுமே ஏறுமா அப்படின்னா ஆமாம், தங்க விலையேற்றம் அதிகம் உண்டு. ரூபாயினுடைய மதிப்பு உயரும். அதே போல் யூஎஸ், அமெரிக்கா மற்றும் லண்டன் இந்த 2 பகுதிகளிலும் பொருளாதார ஏற்ற இறக்கம் அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இந்த குரு பெயர்ச்சியில் இருக்குது. கோவில்கள், மடங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள், மடம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்கும். கோவில் முதலீடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சார்ந்த விஷயங்களில் இந்து சமய அறநிலையத்துறை புதிய ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டு வசதி, இப்போ பிஎம் பிரதான மந்திரி வீட்டு வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சம்பந்தப்பட்டு வீட்டு வசதியினுடைய விஷயங்கள் மேம்படுத்தப்படும். எப்படின்னா அது இப்போ கொஞ்சமாக கிடச்சிட்ருக்குன்னா நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது, கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த 3 விஷயங்களை குரு தன் பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார்.